14 வருஷம் 15 வருஷம் அந்த இறைவனோட அந்த நாட்டத்தை ஜஸ்ட்டு பார்க்கறதுக்காக, தொடுறது கூட கிடையாது. அந்த இறைவனோட அந்த நாட்டத்தை நம்ம உணர்றதுக்காகவே இவ்வளோ தவம் வந்திருப்பாங்க. அந்த தவத்துக்கு மேலே தவம், சாப்பாடு குழம்பெல்லாம் 14 வருஷம்லாம் உட்காந்தவங்களாம் இருக்காங்க. அப்போ அந்த ஹிஸ்ட்ரியில் அப்படி இருக்குது. அப்போ அவ்வளோ தவம் இருந்தவங்களுக்கே பார்த்திங்கன்னா, அந்த தவத்துக்கும் அவ்வளோ ஒரு சோதனையை கொடுத்தது அந்த தவமே கிடைக்கும். உங்களுக்கு அந்த சொல்கிறது அந்த பிரசாதமே அந்த வரப்பிரசாதம்னு சொல்லுவாங்க. அந்த வரப்பிரசாதத்துக்காக அப்படி காத்திருப்பாங்க. வருஷக்கணக்கில் இருக்காங்க. நீங்கள் அந்த சிவனோட ஆற்றல் நடக்காதா? திருவண்ணாமலை கிரிவலம் போகிறாங்க, ஏன் நடக்கிறாங்க? இதெல்லாமே ஒரு பயிற்சி. ஆனால் நம்ம ஆளுங்க வீட்டு முனையில் இருக்கிற கோவிலுக்கு போய் நான் 10 வாரமாக போகிறேன், நான் 8 வாரமாக போகிறேன், 7 நிறைய பேர் கணக்கு வைக்கிறாங்க. 7 வாரம் போனால் நடந்துடும், 8 வாரம் போனால் நடந்துடும். அது முதல்ல ஒரு தப்புமா. இந்த வாரன்றதை கணக்கே கிடையாது. நீ கண்ணு மூடி நீ போயிட்டே இருக்கணும், கணக்கே வைக்கக்கூடாது. முதல்ல ஒரு விஷயம், தெய்வத்துக்கு கொடுக்குறதும் சரி, மற்றவங்களுக்கு யாசகம் கொடுக்குறதும் சரி, கணக்கு வைக்கக்கூடாது முதல்ல.